லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் கடைசியா சொல்லுங்க. ஹசரத் அந்த 3 ரோல்ஸையும் பார்த்தோம் ஹசரத். 3 முறையும் பார்த்தோம் சார். குயிக்கா ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாம் ஞாபகம் தானே? ஏன் இருக்கு ஹசரத்? ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. பேசல ஓட. ஹசரத் ஃபர்ஸ்ட் முறை வந்து ஃபத்ஹமத் ஃபத்ஹத்தைன் அப்புறம் அலிஃப் பார்த்தா நிறுத்தணும் ஹசரத். அப்புறம் 1 செகண்டுக்கு நீட்டி நிறுத்தணும் ஹசரத். எப்படி நிறுத்தணும்? எப்படி நிறுத்தணும்? தான் முக்கியம். ஹசரத் 1 செகண்டுக்கு நீட்டி ஓதணும் ஹசரத். நீட்டி ஓதி நிறுத்தணும் ஹசரத். 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி நிப்பாடு. செகண்ட் ஒன் ஹசரத் செகண்ட் ஒன் வந்து குண்டு தேவை வந்து பெரிய ஹால சுக்குன் வச்சு மாத்தி ஓதணும் ஹசரத். அது மாத்தி வரும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓதணும் ஹசரத். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி, அதாவது எடுத்து எடுத்து போட்டு அடுத்த எடுத்து போடும். உதாரணத்துக்கு ரிஸ்வானாவை எடுத்து போட்டு அந்த இடத்துக்கு இருப்பானாவை போட்டு ஒரு வைக்கிற மாதிரியா? ஆமா ஹசரத். இடத்த மாத்தணும், எழுத்த மாத்தணும். குட். அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்படி ஆமா. அடுத்து கடைசியில எந்த லெட்டர்ல முடியுதோ அதுல சுக்கூன் வச்சு நிறுத்தணும் ஹசரத். ரிப்பீட் பண்ணுங்க. எப்படி லாஸ்ட் எதுல முடியுதோ அதுல சுக்கூன் வச்சு நிறுத்தணும் ஹசரத். அப்படின்னா என்ன வந்தாலும் அப்படிதான். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது லாஸ்ட் தான். எப்ப நாங்க எந்த லெட்டர் வந்தாலுமே சுக்கன் வச்சு நிறுத்தலாம் ஹசரத். எந்த லெட்டர் வந்தாலும் பிழை ஆன்சர் லாம்ல மட்டும்தான் ஹசரத். இல்ல லாம்ல மட்டும் தான் ஹசரத். நான் மட்டும் அப்படியா? பை பை வந்தா லாஸ்ட்ல சுக்கூன் வைக்கணும் ஹசரத். ஆன்சர் பிழையே மாறுது. ஹசரத் ரிஸ்வானா, லாஸ்ட் ஆன்சர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க. அப்ப போய்க்க ஒரு 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 பகுதியை ஒரு பாட்டு நீங்க விட்டுட்டீங்க சொல்ற ஆன்சர்ல. அதான் மிஸ்டேக் ஆகுது. எந்த பகுதி அது? ரிஸ்வானா விலங்கு என்ன பகுதி சொல்லி வசனத்தில லாஸ்ட் பகுதி ஹசரத். இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் வராத வசனங்கள். எப்படி? ஓகே ஹசரத். மெத்தட்டும் செகண்ட் மெத்தட்டும் வராத வசனங்களை தான் அந்த ஸ்டெப்புக்கு மாத்தணும். ஓகே ஹசரத். இப்ப எப்படி சொல்லுங்க. ஹசரத் ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் வராத இடத்துல எந்த லெட்டரா இருந்தாலும் அதுல சுக்கூன் வச்சு சொல்லணும் ஹசரத். ஓகே, நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். அப்ப நீங்க உதாரணங்கள் தேடினீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தேடினா ஹசரத். கொஞ்சம் கொஞ்சம் தேடினேன். கொஞ்சம் கொஞ்சம் தேடினேன் பிள்ளை ஆன்சர். 3லயும் தேடினீங்களா? மூணுலயும் கொஞ்சம் கொஞ்சம் தேடினா ஹசரத். 3லயும் தேடிங்க. சரி, நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப நாங்க குர்ஆனை ஓத போறோம். என்ன செய்ய போறோம்? குர்ஆனை ஓத போறோம். அப்ப குர்ஆனை ஓதுறதுக்கு, அதாவது ராகம் எடுத்து டோன் எடுத்து ரீட் பண்றல, ரிசைட்டிங். ஏன்னா ரீடிங் அல்ல, வாசிக்கிறது. ரீட் பண்றல, ரிசைட்டிங் என்ற அந்த ஸ்டைலுக்கு நாங்க வாரத்துக்கு எங்களுக்கு 3 பகுதிகள், 3 கேட்டகரியில எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. அதுல ஃபர்ஸ்ட் பகுதி லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் தேவை. ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி பிராக்டிஸ் பண்ற அப்படின்னா, எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண தெரியாதா? பிராக்டிஸ் பண்ண தெரியும். இப்ப நான் அதுல சில பேசிக்கான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன்.
ஆமா அப்படிதானே? ஹசரத். என்ன சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன சொல்லி தந்திக்கிறேன்? நீ இதை வானத்தை நோக்கி தூக்கணும், இதை பணியைக்கு ஓதணும், இதை நீங்க வாய் ஃபுல்லா அடுத்து ஓதணும் என்று நாங்க சில விஷயங்களை சொல்லி தந்திக்கிறோம். ஆனா நாங்க ஒவ்வொரு ஆமா எழுத்தா ஹசரத். பார்த்தோம். அலிஃப் அலிஃப்ன்னு சொல்லி தனியே பார்த்தோமா? பான்னு சொல்லி தனியே பார்த்தோமா? ஏண்டா இல்லைனா இல்ல நாங்க ஹசரத். ஒரு கொமானா தான் பாத்திக்கிறோம். எனவே நாங்க ஒவ்வொரு எழுத்தையும் டார்கெட் பண்ணி இத்தனைக்கும் நாங்க வசனமாக ஓதிய பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்தா இல்ல இல்லைனா சும்மா இல்ல சொற்களை ஹசரத். பார்த்தோம், லெட்டர்ஸை பார்த்தோம், வேர்டை பார்த்தோம். இதுக்கு பின்னால நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் வசனமாக ஓதுற நேரத்துல நாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு எழுத்தா வசனமாக குர்ஆன்ல இருக்கிற வசனங்களையே தான் நாங்க ஓத போறோம். நாங்க புதிதாக கிரியேட் பண்ணி வசனங்களை உருவாக்குறது அல்ல. அல் குர்ஆனிய வசனங்கள்ல இருந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அலிஃப் என்றால் என்ன வசனங்களை எடுத்து அலிஃப்ல படிச்சேலும் அலிஃபை பிராக்டிஸ் பண்ணி பழகலும் அதுக்குரிய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல ஓகே நம்பர் 1 போட்டிக்கு ஹசரத். செகண்ட் பகுதி என்னத்தை படிக்க போறோம் என்றால் டோன். டோன் யார்கிட்ட இருக்குது? உங்கள்ட்ட தான் இருக்குது. நான் ஏன டோனை தான் நான் வச்சுக்கொள்ளலாம். உங்கள்ட்ட இருக்கிறது உங்களோட டோன். உங்களோட டோனை காப்பி அடிச்சு எனக்கு வரைய மேலாது. எந்த டோனை காப்பி அடிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணவும் முடியாது. உங்களோட டோன் உங்களுக்கு, என்னது எனக்கு. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற டோனை நீங்க என்ன செய்யணும்? நீங்களாகவே அதை டெவலப் பண்ணணும். அதுக்கு நாங்க ஐடியா தருவோம், கைட் பண்ணுவோம். அது நடக்கும். மூணாவது பகுதி ஒன்று இருக்குது சட்டங்கள். என்ன பகுதி? இப்ப குர்ஆனை சட்டம். ஓதுறதுக்கு என்ன குர்ஆனை ஓதுறதுக்கு சில ரூல்ஸ் தேவை. இது இப்படித்தான் ஓதணும். அதுல ஒன்று தான் நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப வசனத்துல லாஸ்ட்ல இப்படிதான் நிப்பாட்டணும். இப்ப உங்களுக்கு ஓகே. எந்த ஒரு வசனத்திலையும் லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டணும்ங்கிறது வெரி கிளியர். அது ஒரு சட்டம். இப்ப அது உங்களுக்கு கிளியர் படிச்சிட்டீங்க. சரி, இப்படி 3 ஆமா. விஷயங்கள் இருக்குது. 3ம் சேர்ந்தா தான் நீங்களோட ஓதல் மிக நேர்த்தியாக, குவாலிட்டியா, சரியான ஸ்டைல்ல வரும். எதெல்லாம்? சொல்லுங்க ஐயா. அஹ் எழுத்துக்களை ஓதி பழகுறது, அப்புறமா ராகத்தோட ராகத்தோட ஓதுறது, அப்புறம் குரான் ஓதுறதுக்கான சட்டங்கள் ஹசரத். ஓகே. நாங்க இதுல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட பார்க்க போறோம். டோன். அடுத்த 2யும் நாம படிக்கணும். அப்படித்தானே? இப்ப லேட்டஸ்ட் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ட நான் உங்களுக்கு படிப்பிக்கணும். சட்டங்களையும் படிப்பிக்கணும். ராகம் வந்து யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் ஹசரத் இருக்கு. உன்கிட்ட தான் இருக்குது. அப்ப நான் சொல்லி தந்தா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இது போற நீங்க அந்த விஷயத்தை நீங்க டெவலப் பண்ணணும். ராகம் என்னென்றால் அடிப்படையில பேசிக்கான விஷயம் என்னென்றால் ஒவ்வொருத்தருட நேச்சர். அவங்களோட நேச்சர்ல இருக்கிறதா டோன். உங்களோட நேச்சர்ல இருக்கிற என்ன? உங்களோட டோன். உங்களோட டோனை பார்த்து இன்னொருத்தர் கொம்பு பண்ணிடுமா? அது பிழை. முடியாது ஹசரத். ஆமா. 2வது முக்கியமான விஷயம், இந்த டோன் சரியா டெவலப் ஆகணும் என்றால் குர்ஆன்ல நீட்டுதல் என்ற ஒரு கான்செப்ட் தானே படிச்சீங்களா? ஆமா, படிச்சேன் ஹசரத். நீட்டுதல் என்ன? ஹசரத். படிக்கலையே அப்படி. நீட்டுதல் என்ன சொல்லுங்க அரபில? படிச்சிருக்கீங்களா? ஆமா ஹசரத். என்ன நீட்டுதலுக்கு அரபிக்ல என்ன சொல்ற? நீட்டுதலுக்கு நீட்டுதலுக்கு சொல்லித்தந்தானா? அரபிக்ல சொல்லித்தந்தானா? இல்லதானே? நீட்டுதல் இல்லதான் ஹசரத். அரபிக்ல சொல்லித்தந்தா நீட்டுதலை பத்தி நாங்க டீப்பா படிச்சா இன்னும் படிக்கல. சரி, இப்பதான் நாங்க டோனுக்கு வந்துக்கிறோம். ராகம் டோன் என்ற ஸ்டெப்புக்கு இப்பதான் வந்துக்கிறோம். அடுத்து நாங்க நீட்டுதலுக்குள்ள போவோம். சரி, அப்போ எங்களோட டோன் டெவலப் ஆகணும் என்றால் அந்த டோன்ல பெரிய பாட்டு எதுல இருக்குது? நீட்டுதல் தான். குர்ஆன் இப்போ உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆகிக்கலாம், ஜெர்மன் லாங்குவேஜ் ஆகிக்கலாம், தமிழ் ஆகிக்கலாம். குறிப்பிட்ட லெவலுக்கு அங்கால் நாங்க எங்களுக்கு நீட்ட இயலாது. அப்படித்தானே? ஆனா குர்ஆன் ஓகே. அப்படி இல்ல. குர்ஆன் எங்களுக்கு அதுல ஒரு பெரிய பிளெக்சிபிள் உண்டு. நான் நிறைய இடத்துல நீட்டுவோம். அப்ப அந்த மாதிரி நீட்டி ஓதுறதுதான் எங்களோட டோனை எங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா. சோ நான் இப்படி சொல்லுவோம், ஷோர்ட்டா சொல்லென்றால் நீட்டுதல் என்றது இல்லைன்னு சொன்னா டோன் டோட்டலா டேமேஜ். ஓகே ஹசரத். டோன் டோட்டலா டேமேஜ் என்று சொன்னா எங்களோட ஓதல் டோட்டல் டேமேஜ். அப்ப எதுக்கு மூணுக்கு மத்தியில லிங்க் இருக்குது? நீட்டோனும் டோன் ஓதல். இதுல ஒன்று முடுபடையில நீட்டினா தான் டோன் வரும். டோன் வந்தா தான் எங்களோட ஓதல் குவாலிட்டியா வரும்.
விளங்கினா என்ன நீங்க சொல்லுங்க. ஹசரத் நீ நீட்னாதான் டோன் வரும் ஹசரத். ம் டோன் வந்தா தான் நீட்டுதல் முடிஞ்சிடும். வரும். நான் 3 பாயிண்ட்ஸ் என்ன 3 கடையில் நீங்கிக்கிறேன். எதுக்கெல்லாம் ஒன்று நீட்டுதல். நீட் நீட்டினா தான் டோன் வரும் ஹசரத். டோன் வரும். டோன் வந்தா தான் போத முடியும் ஹசரத். ஓதல் வரும். ஓதல் என்று அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அல்லது ஓதல் வராது. அதுக்கு வேற ஒரு பேர் தான் சொல்லணும். ரீடிங் ஓகே என்று சொல்லணும், புத்தகத்தை ரீட் பண்ணிட்டு சொல்லணும், அல்லது பைபிள் ரீட் பண்ணிட்டு சொல்லணும். ஓதல் இந்த ரிசைட்டிங் அந்த டோன் வராது. ஓகே சரியா? ஹசரத். சரி. எனவே இந்த நீட்டுதல்ங்கிறது பொதுவான நாங்க ரிசைட் பண்றதுக்கு எங்களுக்கு கிடைச்சிக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட் உண்டு. சரியா? எனவே உங்கள்ட்ட இயல்பாய்க்கிற டோன் நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். அந்த டோனை நீங்க டெவலப் பண்ணி கொடுத்தா நீங்க ஓதும். இப்ப நீங்க எனக்கு டோன் தேவையில்ல, அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதையிறாரு. ஓகே ஹசரத். அப்ப அதுக்குரிய அந்த ஸ்டெப் அந்த டெவலப்ப நீங்க பார்த்துட்டு வரணும். அப்போ ஓகே ராகம் ஹசரத். முக்கியமான பகுதி இது. இதுல அடுத்த முக்கியமான பகுதி இப்ப நீட்டுதல். இப்ப இந்த 3க்கும் தொடர்பு தானே. அப்ப எங்களுக்கு இப்ப ஓதுறதுக்கு இன்னும் ஒரு சைட் தேவை. ராகம் குவாலிட்டி ஆயிக்கணும். ராகம் குவாலிட்டி ஆயிக்கணும்னா எங்களுக்கு எது தெரிஞ்சுக்கணும், எதை பத்தி பேசிக் நல்லா தெரியணும். நீட்டுதல் ஹசரத். நீட்டுதலை பத்தி தெரியும். அப்ப அடிப்படையான விஷயம் பார்ப்போம். நீட்டுதலுக்கு அரபிக்ல நாங்க சொல்ற சொல் மத்து. என்ன சொல்? மெத்து. மத்துன்ற மீனிங் என்ன? இப்ப நீட்டுதல். நீட்டுதல் ஹசரத். இதை நாங்க 2ஆ டிவைட் பண்ணுவோம். எத்தனையா டிவைட் பண்ணுவோம்? 2 ஹசரத். ஒன்று சொல்லுவோம் மத்தினுடைய எழுத்துக்கள், அடுத்தது மத்தினுடைய அடையாளங்கள். சொல்லுங்க அப்ப என்ன மத்தினுடைய எழுத்துக்கள், மத்தினுடைய அடையாளங்கள் அடையாளம். ஹசரத். சரி, மத்திர எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மத்திர எழுத்துக்கள். இதெல்லாம் ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்பு மத்து எல்லாம் படிச்சிட்டோம். இப்படி ஒரு கொண்டு மிகுது. என்ன இது? அதுவும் அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெயர் மத்திர அடையாளம். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன? சரியா, மத்திர அடையாளம். பட் இது 3க்கும் பெயர் இருக்குது. இது 3க்கும் பெயர் இருக்குது. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்பு மத்து. மத்தினுடைய எழுத்துக்கள் 3 இருக்குது. எல்லாம் அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். ஓகே விளங்கினா? ஹசரத். உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் இல்லைனா ஆமா ஹசரத். மண்டே ஃபுல்லா ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணுவாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எட் பண்றேன். நீட்ட வேண்டிய அளவு. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் அடிச்சு தானே, இதுல எது வந்தாலுமே இந்த எது வந்தாலும் நீங்க நீட்டணும் ஜஸ்ட் 1 செகண்ட் தான். ஓகே இவர் ஹசரத். தனி இவர் வந்துட்டாருன்னு சொன்னா நீங்க நீட்ட வேண்டியது 3 செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 செகண்ட். இன்னொரு வகையில ஓகே சொன்னா இந்த பாக்ஸ்ல வந்தவர்களை விட 3 மடங்கு கூட நீட்டும். ஓகே ஹசரத். போதுமா? இன்னொரு கொஞ்சம் தரவா? கேள்வி கேட்கிறது. நிறைய கேள்வி கேட்பேன் கிளாஸ்ல. ராகத்தை பத்தி கேட்பேன், மத்த பத்தி கேட்பேன். எப்படி? போதுமா? நான் தரவா? மறந்துடுமா? மறக்காத ஹசரத். போதுமே. கொஞ்சம் நல்லா மீட்டி கொண்டு வாங்க. 2 விஷயம் படிப்பிச்சுக்கிறேன். ஓகே இதுல ஹசரத். இன்னொரு கேன்சல் நான் போகணும். இது வாணும். இது அடுத்த பகுதி. உங்களுக்கு புரிய அடுத்த பகுதியில் அது வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ மத்த பத்தி ஃபுல் ஃபுல் ஒரு பிக்சரோட வரணும். டோன். டோன் என்னதுக்கு தேவைப்படுது? எப்ப டோன் தேவை? டோன்டா என்ன? பொதுவான ஓதுறதுக்கு பேசிக்கலி என்ன தேவையான விஷயங்கள் இருக்குது. அது 3 என்ன என்கிறதெல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வாங்க. இதுல இருந்து நான் கிளாஸ் தொடரும். சரியா? மீறி கொண்டு வரேன்னா ஓகே இதெல்லாம் ஹசரத். உங்களுக்கு ஓகே ஹசரத். மறக்க கூடாது. படித்த விஷயங்களையும் மறக்கப்படாது. வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுறங்கிறதுல தேர்ட் பார்ட் மறந்துட்டு இதையும் ஆமா பார்த்துக்கணும். ஹசரத். ஓகே, ஓகே ஹசரத். உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத்.